ஹாய், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம அல்ஜீப்ராவோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போறோம். அதாவது ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்க்கு வரும், 10த்துக்கும் வரும். 8த்தில் வந்து பேசிக்கா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறது அப்படின்றத பத்தி இப்போ பார்க்க போறோம். ஸோ ரூட்ஸ்னா என்னன்னா, இப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இப்படி கேட்குறாங்க. ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் பிளஸ் டூவை ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ இந்த சைடு வந்தால் -2 வரும். இதுதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல்ஸ். இப்போ இதிலே வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 இந்த சைடு வரும்போது +3 மாறிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ இது -2, இது எக்ஸோட வேல்யூ +3. இது ஓகே. இப்போ 2x ஈக்குவல் டு 0 அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 2க்கும் எக்ஸ்க்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்த்தா அது கிராஸ், அதாவது மல்டிபிகேஷன் அர்த்தம். 2ம் எக்ஸும் மல்டிப்ளைல இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை இந்த சைடு வரும்போது பை 2 ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ண we get 0. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் பை 3, அதாவது இது டிவிஷன் ஸ்டெப்பில் இருக்கு. x by 3 equal to 0 அப்படி சொல்றாங்க. அப்போ x equal to என்ன ஆகும்னா 0 into 3 anything into 0 we get 0. So x equal to 0. So இதான் roots of the polynomial. இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள், அதாவது x plus 2, x minus 3, 2x இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு போன டேர்மில் எக்ஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 3 பார்த்தோம். இப்போ 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இங்கே வந்து ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அடிஷனு, இன்னொன்று வந்து மல்டிபிகேஷன். இந்த இடத்தாண்ட இருக்கிறது அடிஷனு, மல்டிபிகேஷன் ஹிடனாக இருக்குது, அது தெரியாமல் இருக்குது. அப்போ 2x ஈக்குவல் டு ப்ளஸ் 3 இந்த சைடு வந்துச்சுன்னா -3 மாறிடும். இது நம்ம போன ஸ்டெப்பு போட்டது. இப்போ எக்ஸ் எப்படி மாறும்னா எக்ஸ் ஈக்குவல் டு -3, 2ம் எக்ஸும் மல்டிப்ளைல இருக்குது. ஸோ கீழே வரும்போது டிவைட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -3/2 இந்த மாதிரி மாறும். இப்போ 3x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படி கொடுத்தாங்கன்னா அப்போ 3x ஈக்குவல் டு -5, எக்ஸ் ஈக்குவல் டு -5/3 இந்த மாதிரி மாறும். ஸோ இதுதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக்கில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா a + b the whole square equal to a square plus 2ab plus b square பார்த்தோம். இதில் a plus bக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்ன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போது a plus 3 the whole square அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ a இருக்கிறதுல a தான் இருக்குது. அப்போ a square plus 2 இன்ட்டுன்னு அர்த்தம். ஏக்கும் பிக்கும் நடுவில் எந்த சிம்பிளும் இல்லை, மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஏக்கு பதிலாக a, பிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். b ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 3 ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ a square we get a square only plus 2 3s are 6 a ஆகிடும். 3 3s are 9ன்னு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து a plus b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. இப்போ இதில் a minus b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும்னா a ஸ்கொயர் -2ab plus b ஸ்கொயர் இப்படி இருக்கும். ஸோ இதில் a minus 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்தா a ஸ்கொயர் -2 இன்ட்டு ஏக்கு பதிலாக a தான், பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் மாறிடும். ஸோ ஆன்சர் வந்து a ஸ்கொயர் -2 4s are 8a plus 16. ஸோ இதுதான் a plus b த ஹோல் ஸ்கொயருக்கும் a minus b த ஹோல் ஸ்கொயருக்கும் இருக்கிற
கண்டுபிடிக்கிற மெத்தட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா a plus b the whole ஸ்கொயரில் பிக்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுத்து பார்த்தோம். நான் வந்து பிகினிங்லேயே என்ன சொன்னேன்னா இந்த அல்ஜிப்ரான்றது ஈஸியாக மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்னு சொன்னேன். அதை வந்து எப்படி ரியலாக இப்போ பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ 102 the whole ஸ்கொயர் இது போடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். 102 into 102ன்னு போடுறதுக்கு. ஸோ அதை அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் எப்படி எழுதலாம்னா 100 plus 2 the whole ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். இது எப்படி இருக்கும் 104. இதுதான் ஆன்சர். இதை வந்து நம்ம 102 into 102 போடும்போது கிளரிக்கல் எரர் அது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 98 the whole ஸ்கொயர் பண்ண போகிறோம். இதை எப்படி எழுதலாம்னா 100 minus 2 the whole ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 100 minus 2னா 98. இது வந்து a minus b the whole ஸ்கொயரில் இது வருது. ஸோ 100 minus 2 the whole ஸ்கொயர் equal to 9616. 400 போச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அதை இப்போ பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னும் 2 ஃபார்முலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ.